ஸ்மாக் டவுன் ஆரம்பித்தோடனே பேக் ஸ்டேஜில் டேமியன் பிரைஸ்டையும் எல்ஏ நைட்டையும் காமிப்பாங்க. எல்ஏ நைட்டு ரிங்குள்ளே வர ஆரம்பிப்பார். அவரோட மியூசிக் கேட்டோன்னே அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சாட் கெர்கில் வந்து நைமி ஃபோட்டோவை போடுற ட்ரக்கில் தூக்கி வாட்டர் பாட்டில் தூக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் ரிங்குள்ளே வரதை காமிப்பாங்க. எல்ஏ நைட் ரிங்குள்ளே வந்தோடனே டாக் டீம் மேட்சஸ்க்காக தான் காமிப்பாங்க. எல்ஏ நைட் வந்ததுக்கப்புறம் டேமியன் பிரைஸ்ட் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஜாக்கா ஃபேக்டோ, அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்கா வருவாங்க. ஒரு டாக் டீம் மேட்சஸ் எல்ஏ நைட் அண்ட் டேமியன் பிரைஸ்ட் வர்சஸ் ஜாக்கா ஃபேக்டோ அண்ட் சோலோசிக்கா இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எல்ஏ நைட்டுக்கும் டேமியன் பிரைஸ்ட்டுக்கும் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பேக்லெஸில் அவங்களுக்குள்ள ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. அந்த மேட்சுக்காக கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டு வந்து ஜாக்கா ஃபேக்ட் அப்படியே கிண்டல் பண்ணிட்டு அப்படியே அவர் தலையை ஆட்டிக்கிட்டு செய்கிற மூமெண்ட்டில் கிண்டல் பண்ணி செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டுக்குள்ளே பாஸ் வாங்குறதே பஞ்சாயத்தாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து ஜாக்கா ஃபேக்ட்டுக்கு வெளில கிடப்பாரு. அந்த நேரத்தில் வந்து சோலோசிக்கா வந்து தன்னோட ஃபினிஷர் எல்ஏ நைட்டுக்கு போடும்போது அதை வந்து எஸ்கேப் எல்ஏ நைட் டிஎஃப்டியை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணோடனே டேமியன் பிரைஸ்டும் அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசிப்பாங்க, அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஜாக்கா ஃபேக்ட் ரெண்டு பேரையும் அடிச்சிருவாரு. ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு தான் தாண்டா சாம்பியன் அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பின்னாடியிலேருந்து வந்து ட்ரீம் மேக்கர் வந்து ஒரு தன்னோட கெல்மரை கிக்க விட்டு சாம்பியனை தூக்காமி நான் தாண்டா பேக்லாஷ் சாம்பியனை வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கெத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் லெட்ஸ் கோ சீனா அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை போர்டை வச்சுக்கிட்டு சீனாவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு ஆர்ட்ரூத். அதுக்கப்புறம் வந்து பேக் சீட்டில் பேட்டி கொடுப்பாரு ட்ரீம் மேக்கர். என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்லாஷில் நான் தான் யூஎஸ் சாம்பியனை வின் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பேக்லாஷில் இப்போ என்னை தோக்கடிக்க முடியாது யாராலையும் அப்படின்ற பயங்கரம் பேட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிப்பாங்க செல்சி கிரீன் அவங்க டீமை வச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்தோடனே நிக்கில் அரசு வந்து இதெல்லாம் இங்கே என்ன நடக்குதுன்ற பார்ப்பாரு. அப்புறம் ஒரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. செல்சி கிரீன் அண்ட் பிப்பர் நிவின் வர்சஸ் செல்சி கிரீன்ஸ் அண்ட் பிப்பர் நிவின் வர்சஸ் அதுக்கப்புறம் செலினா வெகன்ஸ் மிஸ்ட்ரி பார்ட்னரோட. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிப்பாங்க, அலிஸ்டர் ஃபிளாக்கோட வீடியோ ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செலினா வெகன்ஸோட மிஸ்ட்ரி பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சா பிளிக்ஸ் ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். செல்சி கிரீன் அண்ட் பிப்பர் நிவின் வர்சஸ் அலெக்சா பிளிக்ஸ் அண்ட் செலினா வெகன்ஸ் இவங்களுக்குள்ள மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவான்றது தெரியும். அதே போல தான் இந்த மேட்ச்சில் வந்து அலெக்சா பிளிக்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்க. இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. செல்சி கிரீன் டீமும் விட்டு கொடுக்குறதாவே இல்லை. இருந்தாலும் மேட்ச் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சா பிளிக்ஸ் அண்ட் செலினா வெகன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸை போட்டு ஹம்பிரிட்டோ கார்லிட்டோ அண்ட் சாண்டோ எஸ்கோபார் போட்டு அடிப்பாங்க. இவங்கள வந்து என்ன ஆச்சுன்றது பார்க்குறதுக்கு ரே ஃபினிக்ஸ்க்கு என்ன ஆச்சுன்றது வந்து இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் எனக்கு ஆண்ட்ரே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சார்லட் ஃப்ளேர் வர்றது காப்பாங்க. ரெசல்மேனியாவில் தோற்று போன சார்லட் ஃப்ளேர் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு சார்லட் ஃப்ளேர் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரெசல்மேனியாவில் டிஃப்னி கிட்ட நடந்ததை பார்ப்பாங்க, பேசுவாங்க. உமன்ஸ் டிவிஷனில் நான் தான் கோட்டு, எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆடியன்ஸ்லாம் மூவ் பண்ணுவாங்க. கடுப்பான சார்லட் என்ன பண்ணுவாங்க, மைக்கை தூக்கி போட்டுட்டு கிளம்புவாங்க. கிளம்பும் போது அப்படியே கீழே ரிங்கை விட்டு கீழே இறங்கணுன்னே லைட்லாம் ஆஃப் ஆகும். அந்த இடத்துல யாரோ வர போகிறாங்க, சார்லட் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தான் பார்த்தோம். ஆனால் யாரும் வரல. ஜேடு தான் வந்தாங்க. ஜேடு வந்து அவங்களோட மேட்சுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சார்லட் ஃப்ளேர் ஜேடும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா சார்லட் ஃப்ளேர் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்ததுனால. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சார்லட் ஃப்ளேர் கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அலெக்சா பிளிக்ஸ் இருப்பாங்க. உனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும் நீ அமேன்ற மாதிரி அலெக்சா பிளிக்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உமன் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க டிஃப்னி வருவாங்க. அதுக்கப்புறம் நயடெக்ஸ் வருவாங்க. நயடெக்ஸ் ஜேடு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் பேக்லாஷில் டிஃப்னி ஷாட்டனோட மோதனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து நயமி என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி ஷாட்டனை பாட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. டிஃப்னி ஷாட்டனை அடிக்கிறத பார்த்தோன்னே ஜேடு வந்து என்ன இப்போ நயமி வந்து அடிக்கிறத பார்த்துட்டு கடுப்பாயிடுவாங்க. கடுப்பாயிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க, வெளில போவாங்க. அந்த நேரத்தில் உஷாரான நயஜாக்ஸ் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு நயஜாக்ஸ் ஜேடை பிடிச்சி இழுத்து போட்டு அடித்து தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பேசுவாங்க. நாங்கள் லாஸ்ட் டிஎல்சியில் எப்படி ஜெயிச்சோன்ற மாதிரி பேசுவாங்க லாஸ்ட் டிஎல்சி மேட்ச்சில். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, என்எக்ஸ்லேருந்து சமீபத்தில் வந்து ஃப்ராக்சிமா டீம் வருவாங்க. இவங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். இந்த கான்ட்ரவர்சி உருவாகணுன்னே மேட்ச் எங்கே இவங்க கணப்பண்ண அடிச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். நிக்கி டால்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் டாக் டீம் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இந்த டாக் டீம் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஷாக்கிங்கான
செம்மையான ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை பின் பண்ணிட்டாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்சிமன்ஸ். இருந்தாலும் பின் பண்ணாலும் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அவங்க மேலே அட்டாக் தொடுக்கல திருப்பியும். ஆனால் அவங்களோட சேர்ந்து சில கையை தூக்கி விட்டு காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா அலிஸ்டர் பிளாக்குக்கும் கார்மெலோ ஹைஸ்க்கும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க போன வாரமே. அந்த மேட்ச்சுக்காக ஃபஸ்ட்டு கார்மெலோ ஹைஸ் வருவார், அதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக் வருவார். அலிஸ்டர் பிளாக்குக்கும் கார்மெலோ ஹைஸ்க்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சுக்கு வந்து கார்மெலோ ஹைஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிஸ் நிற்பார். அலிஸ்டர் பிளாக்கு ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கார்மெலோ ஹைஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு மிஸ் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் அலிஸ்டர் பிளாக். அந்த நேரத்தில் வந்து அலிஸ்டர் பிளாக் குனிஞ்சோடனே கார்மெலோ ஹைஸை வந்து மிஸ் அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து உள்ள ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவார் அலிஸ்டர் பிளாக். அதுக்கப்புறம் உள்ள வந்த மிஸ்ஸுக்கு வந்து ஒரு பிளாக் மேக்ஸ் கிக்கை விட்டுட்டு வெளில போயிடுவார். இந்த மேட்ச்சில் வின் பண்ணது அலிஸ்டர் பிளாக் வின் பண்ணி என்ட்ரன்ஸ் கிட்ட போய் உட்காந்துருவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் யார் பேசிக்கிட்டு இருப்பான்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவும் ஜேக்கப் ஃபக்லரும் நாளைக்கு நீ சாம்பியனை ரீட்டைன் பண்ணுற, நீ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு யாரோட உதவி தேவையில்லை, நான் ஜெயிக்கணும்னா நான் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேக்கப் ஃபக்லோ சோலோ சிக்கிட்ட சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபியூடு இவங்களுக்குள்ளே பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க WWE. மீண்டும் அடுத்ததாக ஒரு டேக் டீம் மேட்சஸ் நடக்குது. இந்த டேக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரே ஃபினிக்ஸ் அண்ட் ஆண்டடே வர்சஸ் அதுக்கப்புறம் ஹம்பரிட்டோ கார்லிட்டோ அதுக்கப்புறம் ஆங்கிள் கர்சா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ட்ரியும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் சாண்டோ எஸ்கோபர் சப்போர்ட்டுக்கு நிற்கிறாரு ஹம்பரிட்டோ டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆண்டடே அண்ட் ரே ஃபினிக்ஸ் வின் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தோத்ததுக்காக வந்து சாண்டோ எஸ்கோபர் வந்து அம்பரிட்டோவை வந்து திட்டுறாரு. ஏன் தோத்த என்ன தோத்தன்னு சொல்லி அவர் திட்டுறாரு, அவர் அடிக்க போகிறாரு. உடனே கடுப்பான அவர் கையை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ரிங்கிலேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த மூமெண்ட்டை வந்து இப்போ வந்து ஆங்கிள் கிரஸாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு முழிச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போது வந்து சாண்டோ எஸ்கோபரோட டீம் இப்போது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஜான் சினா ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வர்றார். மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து ஜான் சினா வந்து தன்னோட ரிங் அனௌன்ஸரை கூப்பிட்டு தனக்கு வழக்கமான இன்ட்ரொடக்ஷனை கொடுக்க சொன்ன கொஞ்ச நேரத்தில் ஜான் சினா வந்து அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறார். அவர் பேச ஆரம்பித்தோடனே ஜான் சினா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீர் பாட்டில் காலியான பீர் பாட்டிலை தூக்கி ஜான் சினா மேலே விட்டெறிகிறாங்க. ஜான் சினாவை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பீர் பாட்டிலை எடுத்து பார்த்துட்டு ஜான் சினா என்ன இது சின்ன புள்ளத்தனமாக இருக்குது, நீங்கள் இந்த அளவுக்கு செய்வீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் சின்ன வயசுல பார்த்த மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் இருக்காது. நாளைக்கு நடக்க போற மேட்ச் ராண்டி ஆர்டன் இங்க இல்ல. நான் சொன்னதை கேட்டுட்டு ராண்டி ஆர்டன் என்ன செஞ்சிருக்கான், அவனோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கிறான். ஏன்னா நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல அவன் குடும்பத்துக்கு முன்னாடியே அவனை நான் தோக்கடிக்க போறான். நீங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி ராண்டி ஆர்டன் லெஜெண்ட் கில்லர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையிலே ராண்டி ஆர்டன் லெஜெண்ட் கில்லர் தான். நாளைக்கு அவன் ஒரு லெஜெண்டை கில் பண்ண போறான். அந்த லெஜெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ராண்டி ஆர்டன் அவனை கில் பண்ணிக்க போறான். அதுதான் நடக்க போகுது. அதுவும் அவன் ஃபேமிலிக்கு முன்னாடி நடக்க போகுது. ராண்டி ஆர்டன் 2006 ஒரு டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்சான். ஆனா அவன் அப்படிப்பட்டவன். அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ராண்டி ஆர்டன் ஒரு நல்லவனே கிடையாது. ராண்டி ஆர்டன் தோக்க தான் போறான். அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் தோக்கடிச்சு மீண்டும் என்னோட சாம்பியனை தூக்கிட்டு போறேன். நான் தான் சாம்பியனா பேக்லாஷ்ல இருந்து வெளில போறேன். ராண்டி ஆர்டன் வீட்டுக்கு தான் போறான் அவன் ஃபேமிலியோட வந்து. அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஜான்சன் சாம்பியன்ஷிப்பை தூக்க போய் நேரத்தில் அந்த இடத்துல ஆர்கியோ போடுற மாதிரி ஒருத்தர் வர. அந்த இடத்துல ஆர்கியோ போட ட்ரை பண்ணோன்னே அது எஸ்கேப் ஆகி ராண்டி ஆர்டன் தன்னோட ஏஐ ஃபினிஷரை போட்டு தூக்கி விட்டெறிகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டெறிச்சிட்டு தான் சாம்பியனா அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறாரு. செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் பின்னாடி வந்து ஜான்சினா மாதிரியே ராண்டி ஆர்டன் யூ கேன் சி மீ செய்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்தது வேற ஆள் டூப்பு. அதுக்கப்புறம் ஜான்சினா மாதிரியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜான்சினாவுக்கு ஒரு ஆர்கேவை போடுறாரு. ஆர்கேவை போட்டு தெறிக்க விட்டுட்டு நான் தான் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுறாரு. இந்த மட்டும் வேற அளவில் இருந்துச்சு. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல நடந்துச்சு. இதோட முடிச்சுட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.